உங்கள விட கோயில் பாதுகாப்புல ரொம்ப மும்முரமா இருக்காங்க அறநிலையத்துறை. சரிங்களா? திரு சேகர் பாபு அதே தான் வேலை அவருக்கு. முழு நேரமா உட்காந்துட்டாரு அவரு. அடுத்த முறை அவரு ஆட்சிக்கு வந்துட்டா நம்ம மறுபடியும் அறநிலையத்துறையே கேட்டு அவரு வாங்கணும்ன்றாராம். கோயில்லேருந்து வெளில ஆமாமா. அதுதான் நல்ல வருமானம் இருக்கு. ம். அப்படிதான் கேட்டு வாங்குவாங்க. அறநிலையத்துறை சாமி கும்பிட்டு வெளில வரும்போது, "ஏன் சார் நீங்க மட்டும் உள்ள போறீங்க, நாங்க எவ்வளோ நேரம் சார் நிக்கிறதுன்னு" ஒரு அம்மா கேட்டுச்சு பார்த்தீங்கல்ல? அதுக்கு பதில் சொல்ல முடியாம மாட்னார்ல, அதான் இதுக்கு பதில். ஏங்க சும்மா ஏதாவது அசிங்கமா சபரிமலை தீர்ப்பின் போது திரு நீங்க அமித்ஷா சொன்ன ஒரு திருப்பதி கோயில் ஸ்டேட்மெண்ட். சொல்றீங்களே, நான் ஒரு எனக்கு ஒரு கேள்வி ஒரு செகண்ட். இந்த திருப்பதி கோயில் சொல்றீங்களே, அங்கேயும் தரிசனத்துக்கு டோக்கன் வாங்குறாங்க. திருப்பதி கோயில்ல வெயிட்டிங் ஹால்னு ஒண்ணு வைப்பாங்க. ஆமா. போயிருக்கீங்களா? போயிருக்கேன். அந்த வெயிட்டிங் ஹால் வழியா போயிருக்கீங்களா? உட்கார்ந்திருக்கேன் சார். அங்கேயும் வெயிட் பண்ணி தான் அங்க பார்த்துருக்கேன் என்ன நானு. பண்ணுவாங்க? ம். ஃபேன் இருக்கும், ம். பாத்ரூம் இருக்கும், ம். சாப்பாடு இருக்கும். 3 சரி. வேளையும் சாப்பாடு இருக்கும். ம். தெரி ச இப்ப இருக்கு, இருக்கு, இருக்கு. திருவண்ணாமலை கோயில்ல ம். ம். 9 மணி நேரம் 2 கம்பிக்கு நடுவுல பாத்ரூம் கூட போகாம நின்னுட்டு இருக்காரு. அடிப்படை வசதிகள் இது பண்ணணும். இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தணும். தேவை இருக்குது. அத நம்ம அத பதிவு பண்ணுவோம். நிச்சயம் பதிவு பண்ணலாம். எத்தன கோடி ரூபா காசு வசூல் பண்றேன். ம். எத்தன கோடி வருது திருவண்ணாமலை கோயில்ல. மறுபடியும் அந்த இதுக்காக தானே வளர்ச்சிக்காக தானே அந்த படத்த இது பண்றாங்க எடுத்து. அப்புறம் ஏன் 9 மணி நேரம் நிக்கிறான்? பாத்ரூம் லேடீஸு, கர்ப்பிணி பெண்கள், வயசானவங்க, சுகர் பேஷண்ட்டு அந்த கம்பிக்குள்ள போனாங்கன்னா 9 மணி நேரம், 10 மணி நேரம் நிக்கிறாங்களே மதேஷ். கேட்கறதுக்கு ஆள் இல்லன்னு தானே இதெல்லாம் பண்றீங்க. அப்படி இல்ல. அது சரிப்படுத்த வேண்டிய ஒண்ணு தான்.